வெல்கம் டு ரியல் ரிவ்யூ. காந்தா படத்தோட ஒன்லைனை பற்றி பார்த்தோம்னா, ஒரு குரு சிஷ்யனுக்குமான நடக்கிற கலைப்போர். இந்த கலைப்போருக்கு இடையில் கதாநாயகி வந்த பின் நடந்த விளைவுகள் நல்லதாக முடிந்ததா கெட்டதாக முடிந்ததா? இப்போ படத்தோட கேஸ்டிங்கை பற்றி பார்த்தோம்னா, துல்கர் சல்மான், சமுத்திரகனி, நிழல்கர் ரவி, ராணா டகுபதி, பாக்யஸ்ரீ போஸ், இவங்க தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். துல்கர் சல்மானோட நடிப்புலேருந்து ஆரம்பித்தோம்னா, நம்ம டீசரில் கொடுத்த ஒரு சின்ன கிளிம்ஸ், அதாவது அவரை சிரிக்க முயற்சித்து அந்த கண்ணாடியில் வந்து விழுகிற மாதிரி அந்த ஒரு சீன் தான் படத்தோட டிரைவிங் பாயிண்ட்டாக எல்லாரையும் போய் பார்க்க வச்சது. ஆனால் அந்த மாதிரி ஒரு படத்தில் ஒரு 10-15 சீன் வச்சுருந்தாங்கன்னா இந்த படம் ஒரு மாஸ்டர் பீஸ் அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது ரொம்ப குறுகிய ஒரு 2-3 சீன்லேயே அதை இந்த மாதிரி ஆக்டிங்கை முடிச்சுட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி சீன் வர்றதுக்காண்டி தான் மக்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. தியேட்டரில் கூட ஒரு 2-3 அந்த அவரோட க்ளோஸ்அப் ஷாட்டில் வர்ற சீனுக்காண்டி தான் எல்லோரும் பின் ட்ராப் சைலன்ஸ்லேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க அதுக்கிடையில் இந்த த்ரில்லரு கான்செப்டை கொண்டு வந்தது கொஞ்சம் படத்தோட மைனஸ் கொண்டு வந்தான். சமுத்திரக்கனியை பார்த்தோம்னா, அவரை எப்போ எந்த கெட்ட போட்டாலும் மீசையை ஒட்டினாலும் விக்க வச்சாலும் அவரை சமுத்திரக்கனியாகவே தான் தெரிகிறாரு. அவரோட மெயின் ப்ராப்ளம் அவரோட டைலாக் டெலிவரி. அப்படி ஒரு அல்லையை தூக்கிட்டு அந்த டைலாக் டெலிவரியை எல்லா படத்துலையும் ஒரே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தோட பயங்கர பவர்ஃபுல்லான ரோலே அந்த குரு, அந்த கதாபாத்திரம் தான் சமுத்திரக்கனி நடித்தது. இதை மட்டும் வேறு யாராவது பண்ணியிருந்தா இன்னும் நல்லா பவர்ஃபுல்லாக வந்திருக்குமோ அப்படிங்கிறது தான் சமுத்திரக்கனியை பொறுத்த வரைக்கும் தோணுது. அவரோட டைலாக் டெலிவரி படத்துக்கு படம் அப்படியே ஒரே மாதிரி இருக்குது. அதுதான் அவரோட ஸ்டைலும் கூட. அதை அவரால் மாற்றவும் முடியாது. அப்படியே அந்த அல்லையை தூக்கிட்டு போய் சமுத்திரக்கனிங்கிறது தெரியுது. மற்றபடி நிழல் ரவி, ராணா, ஹீரோயின் இந்த படத்துக்கேற்ற ஒரு பழைய காலத்து நடிகையோட ஒரு சாயலில் அந்த நடிப்பு அவங்க கொஞ்சம் ஓவர் ஆக்ட் தான் அந்த பழைய காலத்தில் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸோட ஹீரோயின் பர்ஃபெக்டாக இருந்துச்சு படத்தோட கேஸ்டிங் பொறுத்த வரைக்கும். ஆர்ட் ஒர்க் அதே மாதிரி தான். நம்ம அந்த பீரியட் படத்தோட ஃபீலை நம்ம ஆர்ட் ஒர்க்கு சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. மற்றபடி கேமரா ஒர்க்கு, மியூசிக்கு டாப் கிளாஸாக இருந்துச்சு அந்த ஒரு ஃபீல். ஆனால் சில நேரம் அந்த பீரியடு ஃபில்மா அப்படிங்கிற ஒரு கேள்வி காட்டுற மாதிரி படத்தில் ஃபஸ்ட்டு இடையில ஒரு பாட்டு வருது, ஒரு டூயட்ஸ் அந்த மாதிரி. அப்படியே படத்தோட மூடவே ஆஃப் பண்ணிட்டு அப்படியே அது ஒரு வேறு விதமாக போகுது அந்த பாட்டு. என்னோடய சஜஷன் அது என்னவாக இருந்துச்சுன்னா, அந்த பாட்டை முடிக்கும்போது அப்படியே இந்த பாட்டை அவங்க ஷார்ட் பண்ணுறாங்க. அப்படியே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு மானிட்டரில் அப்படியே அவங்க பார்த்து முடிக்கிற மாதிரி. ஸோ அப்படி இருந்தால் சரி, ஓகே, நமக்காண்டி இந்த மாதிரி ஒரு ஃபீலில் கலரில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க பிளாக் அண்ட் ஒயிட் பாட்டை தான் ஷூட் பண்ணிகிட்ருக்காங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துருக்கோம். மற்றபடி மேக்கப்பில் வந்துட்டு துல்கர் சல்மானை எப்படி காமிச்சாலும் அவர் எங்காக தான் இருக்கார், எப்படி காமிச்சாலும் ஸ்டைலிஷாக தான் இருக்கார். அவருக்கு அந்த கேர்ள்ஸ், அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு 2 சீனில் வருவார், அந்த கேர்ள்ஸை மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். அவர் கொஞ்சம் வேவியாக ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால அவரை எப்படி பார்த்தாலும் அந்த ஒட்டு மீசையை படம் ஃபுல்லாக அந்த தின்னாக இருக்கும் பார்த்தீங்களா, பழைய காலத்து மீசை, அந்த நாகேஷ் மீசை, அதை படம் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணியிருந்தால் அந்த ஒரிஜினாலிட்டி இன்னுமே நல்ல பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். அந்த மீசை எப்பப்பெல்லாம் எடுக்கிறாரோ டக்குன்னு அவர் இன்னும் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கார். இப்போ அதாவது கரண்ட்டாக ஒரு படம் வந்தால் எப்படி இருக்கோ அந்த படத்தில் டக்குன்னு அந்த படத்துலேருந்து வெளியில் வர்ற மாதிரி இருக்குது. மற்றபடி அவரோட நடிப்பு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ராணா இன்டர்வலுக்கு அப்புறம் தான் வராரு. அவர் கொடுக்கப்பட்ட ரோலை பண்ணுறாரு. ஆனால் படத்தில் வர சில காமெடிகள் சமுத்திரக்கனி அந்த ஷார்ட் எடுக்கும்போது துல்கர் சல்மான்கிட்ட சொல்கிறதும் ஒரு சின்ன நக்கலான ஒரு டைலாக் தான். ஆனால் அதை கக்க புக்கன்னு சிரித்து அந்த சீனோட இன்டென்சிட்டியை ஆடியன்ஸ் நான் பார்த்த தியேட்டரில் அது ஒரு சின்ன லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணு, ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சீனை கன்வே பண்ணாமல் எல்லாரும் கக்க பக்கன்னு சிரிக்காமல் அந்த சீனு ரொம்ப இன்டென்ஸான சீன். இவங்க 2 பேருக்கு நடந்துக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை, ஒரு ஷார்ட்டு, அந்த மாதிரி தான். அதே மாதிரி தான் ராணா வந்தப்புறமும் படத்தை நகட்டி த்ரில்லராக இன்னும் சரி இன்டர்வலுக்கு அப்புறம் கொண்டு வந்துட்டீங்க, எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் த்ரில்லராக முடிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் போட்டு இழுத்துக்கிட்டே இருக்கார். இடையில காமெடி பண்ணுறாரு, இங்கிட்டு போகிறாரு. அந்த ஒரே சினிமா ட்ராகியாக இருந்தது அந்த ராணா பாட்டு மட்டும்தான். மற்றபடி அவர் பெர்ஃபார்மன்ஸ்லலாம் எந்த பிரச்சனையும் இல்லை.
படத்துக்கு போங்க. ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு மூவிஸ். அவங்க பண்ண ஒரு மிஸ்டேக் என்ன, அந்த டீசரில் விட்ட ஷாட், அந்த துல்கர் சல்மான் அதே மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு வர்ற ஷாட்டும் ஹீரோயினோட சேர்ந்த ஒரு ஷாட்டும், கன்னத்தில் அரைகிற மாதிரி ஒரு ஷாட், அவ்வளோ க்ளோஸ்அப்பில் தியேட்டர் பின் ட்ராப் சைலன்ஸ். 2-3 இடத்துல ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸு துல்கர் பின்னிட்டார். அந்த நடிப்பு சக்கரவர்த்திங்கிற பட்டத்தை இவருக்கே கொடுத்துடலாம் போல, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த படத்தில் அவருக்கு ஸ்கோப் நிறையா இருந்திருக்கு. இவங்க படத்தில் இந்த த்ரில்லர் ஜானர்லேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து இவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறத ஷூட்டிங் பண்ணுற மாதிரி, அதாவது இவங்க படம் எடுத்துக்கிறாங்க, படத்துக்குள்ளே படம் எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு 4-5 ஷாட்டை வச்சுருந்தாங்கன்னா, 4-5 சீனை வச்சுருந்தாங்கன்னா இன்னுமே இந்த படம் எலிவேட் ஆகிருக்கும். மற்றபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. படத்தை கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ரெகுலரான ஒரு கமர்ஷியல் ஃபில்மோ ஆர்ட் ஃபில்மோ இல்லாமல் இது ஒரு மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாக தான் இருக்கும். ரிவ்யூ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். புது சேனல் சப்ஸ்கிரைப்